ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோங்க. இன்னைக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். ஏன்னா நவீன் அவங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஊருக்கு போய் தான் வந்துட்டு கோயில் போகிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி மெக்கானிக்கல் கம்பெனி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஷட் டவுன் பண்ணுவாங்க. 1 வீக் வந்து ஹாலிடே விட்டுருவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு 1 வீக் லீவாக இருக்கும். ஸோ நவீன் அவங்களுக்கு வந்து நாளையிலேருந்து வந்து இந்த 1 வீக் லீவ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். சரி, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சும்மா அப்போ டே விளாக் மாதிரி இவங்க ரெண்டும் ஒரு மிக்ஸ்டாக ஒரு விளாகாக இருக்கும். என்னடா சொட்டர்லாம் போட்டுக்கன்னு பார்த்தீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டோங்க. ஏன்னா வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். லேட்டாக எழுந்தோன்னு வச்சுக்கோங்க, ஹரிபரி எல்லா வேலையும் செஞ்சு கிளம்புறப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் வேலைகளாக இருக்குங்க. வீடு துடைக்கணும், துணியெல்லாம் துவைச்சி போடணும், இந்த மாதிரி நிறைய முக்கியமாக பேக் பண்ணணும். நேற்று எந்த வேலையுமே பண்ணவே இல்லை. நேற்று வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதம் விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு தூங்கவே டைம் சரியாக இருந்ததுனால அங்கே எந்த வேலையுமே செய்யவே இல்லை. இந்த பேக்கிங் வேலை பண்ணவே இல்லை, தொடவே இல்லை. இன்றைக்கி தாங்க பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தாச்சு. ரொம்ப குளிருங்க. பாய்ஸே பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் அடைச்சிக்குதுங்க, அவ்வளோ ஒரு பனியாக இருக்குது. இங்கேயே இவ்வளோ பனி, ஊருக்கெல்லாம் போனால் இதுக்கு மேலே பனியாக இருக்கும். அதாவது சொட்டர்லாம் போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு சரி வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, காலையில பாத்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியலங்க. இந்த பயபுள்ள எப்படிதான் பேசுதுன்னு தெரியல. நம்மளால வந்துட்டு இந்த காத்து ஃபுல்லா அடைச்சிக்குதுங்க காலங்காத்தால. என்னோட டெரரா வச்சிருக்க. ஹாய் சொல்லுங்க பாப்பு, குட் மார்னிங். தானே பாத்தீங்களா, காலங்காத்தால இப்படிதாங்க இருக்கு. சரிங்க, ஃபர்ஸ்ட் பாப்புக்கு வந்து பால் வைக்கலாம். அப்படி வந்து பாப்பா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சூடு பண்ணி கொடுத்துடலாங்க. ஏன்னா அந்த காலையில வந்து நம்ம கொஞ்சம் சூடா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தொண்டைக்கு இதமா இருக்கும். சூடு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பால் காய்ச்சலாம். நாம நைட்டு கிச்சனை கிளீன் பண்றதுனால வந்துட்டு காலையில பாத்தீங்கன்னா மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. மைண்டு வந்தா ஃப்ரீயா இருக்குங்க. வந்து அடுத்த கட்ட வேலை என்னன்னு பார்க்கலாம். பாப்புக்குமே வந்துட்டு பாக்கெட் பால் தாங்க கொடுக்குறோம். ஏன்னா இங்க வாங்குற பால் என்னமோ எனக்கு அவ்வளோக்கா வந்துட்டு இந்த பசும்பால்னு சொல்லி தராங்க, எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கவே இல்லைங்க. அதனால வந்துட்டு பாப்பாவுக்குமே வந்துட்டு பாக்கெட் பால் தாங்க கொடுக்குறோம். பாப்பாவுக்கு வந்து நான் மோஸ்ட்லி பாலே கொடுக்க மாட்டேங்க, எப்பயாச்சும் தான் மார்னிங் கொடுப்பேன். அப்புறமா எழுந்துட்டாங்க என் கூடயே வந்துட்டு. மேடம்க்கு பால் வச்சிருக்கிறேன், அந்த பக்கம் சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக காலைல கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு அந்த வாடை சளி பிடிக்காம கொஞ்சம் இருக்கும். அப்படியே நம்பிக்கை சளி பிடிக்காம இருக்கும் ஒரு நம்பிக்கை. அதனால் கொஞ்சம் சூடாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அது பால் எல்லாருக்குமே வந்துட்டு லீவ் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த குவார்ட்டர்லி முடிஞ்சோன்னா வந்துட்டு 1 வீக் லீவ் விட்டுருவாங்க. ஒரு 10 நாளைக்கு நியூ இயர் வர ஜாலியாக இருப்பீங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்க வரதான் இந்த லீவெல்லாம். ஒன்ஸு ஜாப் போயிட்டா கூட சண்டே லீவ் கிடைக்குங்க. நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நோ லீவ், நோ ஹாலிடே, ஆல் டே ஒர்க்கிங் டே தான் உங்களுக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் கல்யாணம் தான் லேட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். 25 அந்த மாதிரி பண்ணுங்கள், அவசரம் இல்லை. சீக்கிரம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் குழந்தை பற்றி வேலை தானே செய்ய போகிறோம். அதையே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்களேன், ஜாலியாக இருந்துட்டு. பாப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் ஆற்றி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணுங்க. பாப்பு சூடாக தண்ணி. நைட்டு ஃபுல்லாக வாங்கின அந்த இலையில கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சுங்க, அதை பிச்சுட்டு இந்தாங்க தண்ணி கொடுங்க. சூடாக தண்ணி வந்து சூடாக இருக்காங்க மேடம், கொஞ்சம் ஆற்றி கொடுக்கணும். பாப்பு ரெடி, குடிக்கலாம் வாங்க. ஆயிடுச்சு, வாங்க வாங்க நாம் வரோம். நம்மளுமே கொஞ்சம் சூடாக குடிச்சிக்கலாங்க, நல்லா இருக்கும். கொண்டாங்க. பாலெல்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் தான் கொடுப்பேன். காலைல சீக்கிரம் வந்துட்டா மட்டும்தான் பால், இல்லைனா வந்துட்டுலாம் நேராக வந்து டிஃபன் போயிடுவோம். தோசை இட்லி ஏதாச்சும் நாட்டு சக்கரை போட்டு. பாப்பா கொஞ்சம் சளி பிரச்சனை இருக்குங்க, ஆவுனா சளி பிடிச்சிக்குது. அதனால வந்துட்டு நாட்டு சக்கரை லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தாங்க கொடுப்பேன் மேடம்க்கு. லைட்டாக ஒரு பிஞ்சுங்க, நிறைய சேர்க்கக்கூடாது மஞ்சத்தூள், லைட்டாக, அவ்வளோதான். பெரிய டம்ளர் இல்லைங்க, குட்டி டம்ளர் தான், அதுலேயும் கொஞ்சம் முக்காதாங்க பால் ஊற்றிருக்கேன். வாங்க பால் சாப்பிடலாமா? அம்மாவுக்கு பால், பாப்புக்கு பால். நவீனவங்க இருந்தாலும் நான் டீ தாங்க சாப்பிடுவேன். நவீனவங்க இருந்தால் எனக்கும் நவீனவங்க டீ போட்டுப்பேன். நவீனவங்க இல்லைன்னா வந்துட்டு காலையில் ஒன்லி பால் போயிடும்.
எனக்குமே பால் ரெடிங்க. நான் வந்து ஹார்லிக்ஸ் போட்டு தாங்க குடிப்பேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே பால் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த பாப்பாவுக்கு இனிமேல் ப்ரஷ் பண்ணி ஊட்டிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோன்னா பசி தாங்கும். இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ். நவீன உங்களுக்கு வந்துட்டு கம்பெனிலே சாப்பாடு போட்டுருவாங்கங்க. அதனால வந்துட்டு காலையிலையும் மதியமும் வந்துட்டு கம்பெனியில் சாப்பிட்டுப்பாங்க. என்னைக்காச்சும் எழுந்து வேணால் தோசை ஊற்றி கொடுப்பேன். இல்லைன்னா அவங்க கம்பெனிலே சாப்பிட்டுப்பாங்க. நமக்கு சமைக்கிற காலையில் மதியம் சமைக்கிற வேலைலாம் இல்லை. ஈவினிங் நைட்டுக்கு மட்டும் சமைச்சா போதுங்க. மார்னிங் வந்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் தான். அதனால் நாங்கள் நைட் ஏதாச்சும் ஹெவியாக பண்ணிடுவோம். சாம்பார், ரசம், அப்புறம் வந்துட்டு சட்னி அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிப்போம். பாப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருவேன். இட்லிக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை, இல்லைனா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி நமக்கு அந்த பழசை வச்சு ஓட்டிடும். திருப்பி நைட்டு சமைப்போம். நைட்டு சூடாக சாப்பிட்டுக்கலாம் சொல்லி நைட்டு தான் சமைப்போம். பாப்பா பால் சாப்பிட்டீங்களா? பாப்பா பால் சாப்பிட்டேன் தங்கக்குட்டி. நம்ம போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 2 டம்ளர் கொடுத்துட்டா ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. பாப்பை காமிச்சாக்கவா? ஹாய். துணியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சிடலாங்க. கொஞ்சம் போதும், அளவாக தாங்க இருக்குது. நவீன உங்கள் ஷர்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கும். நம்ம வந்துட்டு மிஷினில் போட முடியாது நவீன உங்கள் ஷர்ட்லாம், யூனிஃபார்மெல்லாம் வந்துட்டு. அதனால் வந்துட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு ட்ரையரில் மட்டும் போட்டு, ட்ரையரில் போட்டால் சீக்கிரம் காஞ்சிருங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே. எப்பவுமே வந்துட்டு பவுடர் போட்டுட்டு நம்ம தண்ணி திறந்து விட்டோம்னா கையை வச்சு மிக்ஸ் பண்ண தேவையே இல்லைங்க. அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பவுடர்லாம் வந்துட்டு கரைஞ்சிடும். நேற்றே ஃபுல்லாக துவைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லாக காயுதுங்க. நேற்று ஒன்ஸ் மிஷினில் போட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு செட்டு இருக்குது துவைச்சி போட்டு நம்ம கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வர ஃப்ரீயாக இருக்கும். அழுக்கானால எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடியில் ஊற வச்சிடணும். நவீனவங்க யூனிஃபார்மெல்லாம் அடியில் இருக்குங்க. நவீனவங்க ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி அடியில் ஊற வைப்பேன். ஏன்னா அதான் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அடுத்து இந்த பாப்பாவுமே கொஞ்சம் நல்லாவே அழுக்கு பண்ணுங்க. திருப்பி போட்டு பாப்பாவோடது, அப்புறம் கடைசியாக தாங்க நம்மளோடது. என்னதான் அவ்வளோக்கு அழுக்காகாது. வீட்டில் தானே இருக்கிறோம். அதனால் வந்துட்டு பாப்பாதும் நவீனவங்கள தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் எப்பயுமே. பெட்ஷீட்டுங்க, பெட்ஷீட்டே வந்துட்டு ஒரு இதில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா யூஸ் பண்ண மாட்டோங்களா, 1 வீக் பக்கம். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக அலாசி வச்சிடலாம். வெறும் தண்ணியில் தாங்க போடுறேன். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாமே உச்சா தாங்க, பாப்பா உச்சாவாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம சோப் போட்டோன்னா அந்த உச்சா வாடெல்லாம் ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. வெறும் தண்ணியில் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க, உச்சா தண்ணி ஃபுல்லாமே வந்துட்டு இறங்கிரும். நம்ம சிந்திடலாம். சிந்திட்டு நம்ம லைட்டாக பவுட்ரோ இல்லை வந்து கம்ஃபர்ட்டோ போட்டுக்கலாம். பெட்ஷீட்லாம் ஒன்ஸ் ஃபுல்லாக போட்டுடலாங்க. இதெல்லாம் வந்துட்டு நவீனவங்க யூஸ் பண்ணது, அதனால் வந்துட்டு பெருசாக அழுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இந்த பாப்புவோட ஜட்டி, இந்த சாரி இதுவே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரே ஒரு நாள் தொட்டில் கட்டி விட்டுருந்தேன். அதனால் இந்த ரெண்டுமே அழுக்கு இருக்காது. அப்புறம் பாப்பாவோட உச்சா பெட்ஷீட்ல ஒன்ஸ் வந்து வெறும் தண்ணியில் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா உச்சா ஸ்மெல் இருக்குமா, அதனால வந்துட்டு போட்டுட்டேன். ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால ஒரு பெட்ஷீட்டை வந்துட்டு அப்புறமே போட்டுக்கலாம். பாப்பாவோட உச்சா ஜட்டியுமே வந்துட்டு வெறும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஒரு பெட்ஷீட் வந்து ரொம்ப லோடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. துணி போடும்போது போட்டுக்கலாம். இது வந்து வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஐஎஃப்பி கம்பெனியோட லிக்விட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம். நம்ம மற்ற பிராண்டில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அதை பாதி யூஸ் பண்ணால் போதுமாங்க. சர்ஃப் எக்ஸல் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணால் போதுமான, அழுக்கு எதுவும் இல்லைங்களா. அதனால வந்துட்டு ஒரே ஒரு மூடி மட்டும் தாங்க போடுறேன். எல்லாருக்கும் சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி அலாசி போடும், வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி. அவ்வளோதாங்க. என்னம்மா பாப்பா, என்னம்மா
பெட்ஷீட்டில் பெருசாக அழுக்கு இல்லை, அதனால் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறேங்க. எக்ஸ்பிரஷன் மோடில் போட்டால் நமக்கு 20 மினிட்ஸில் முடிச்சிடும். இல்லையாமுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க தலைக்க. நமக்கு வந்து டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லேயே முடிச்சுடுங்க. அப்போ வந்து ப்ரெஷ் பண்ண போகிறாங்கோ. மக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை நினச்சி வச்சுருவோம். துப்புங்க. ஓப்பன் யுவர் மவுத். ப்ரஷ் பண்ணுங்க. இங்கே பாரு அம்மா 2 டைம் ப்ரஷ் பண்ண என்ன தங்கம். நிரலியாஸ் வெரி வெரி குட் கேர்ள். 2 டைம் ப்ரஷ் பண்ணுவாங்க. காலையில் ப்ரஷ், அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ். ஈகம்மா சர்க்கிள். அவ்வளோதான், 2 டைம் பண்ணிட்டோம். துப்புங்கம்மா. அம்மா ப்ரஷ் பண்ணியாச்சு. காலையிலேக்கு தோசை தாங்க பாப்புக்கும் எனக்கும். மணி வந்துட்டு 9:30 பக்கம் ஆயிடுச்சு. தோசை ஊற்றி கொடுத்துட்டு துணி வேற துவைக்கணும். இப்போ எத்தனை தோசை வேணும் பாப்புக்கு? எத்தனை தோசை? 2 தோசை. எப்போ கிட்டாலும் 2 தோசான்னு சொல்றது. சாம்பார் தாங்க. சாம்பார் தான் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். பாப்பு மோஸ்ட்லி காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால வந்துட்டு இந்த காயாக எடுத்து போட்டுக்கலாம். ஓவரா சீன் பண்ணுவோம். அம்மா காரம் ஏது வெளியே போனால் நல்லா நவுத்துறது. பாப்பு சாப்பிடலாமா? கொஞ்சம் தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. எப்பயுமே சீரகம் போட்டு கொடுப்பேன் பாப்பாவுக்கு வந்து மோஸ்ட்லி இல்லை டெய்லியுமே வந்துட்டு சீரகம் போட்டு தான் கொடுக்குறோம். அப்படி இருந்துமே சளி எல்லாமே குடிக்குதுங்க. தோசை தக்காளி சட்னிங்க. இது வந்து வச்சு கொஞ்சம் நேற்று வச்சதுங்க. சரி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பினால வேஸ்ட் ஆயிரும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டு தேய்ச்சி மேலே கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே தூவலாம். அப்போ லைட்டாக ஆயில். That's all. My favorite. தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சங்க. தேங்காய் சட்னி வந்துட்டு தேங்காய் வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் ரெண்டும். டேஸ்டா இருக்குங்க. உள்ள அந்த வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். மை ஃபேவரட். நல்லா இருக்குங்க. உள்ள 3 தோசை. Waiting for 1 தோசை. மாவுமே காலி ஆயிடுச்சுங்க. இந்த டைம் தான் வந்துட்டு ஊருக்கு போறப்ப மாவு எதுவும் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறேன். எல்லாம் மாவு காலி ஆயிடுச்சு. நைட்டுக்கு ரைஸ் சாப்பிடலாம். பாப்பு வந்து கீழே போயிட்டாங்க விளையாட்டுக்கு. வரத்துக்குள்ள வந்து வீடை கூட்டி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பேக் எடுக்கணும். மேலே வந்துட்டு ட்ராவல் பேக் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போட்டு வச்சுருக்கோங்க. இந்த ட்ராவல் பேக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுப்போம். மேலே போட்டால் தூசி ஆகுங்க, அதனாலேயே வந்துட்டு கவர் போட்டு கட்டி வச்சிருது. கொஞ்சம் தூசி கம்மியாகும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோக்கா தூசியே இல்லை பாருங்கள், நீட்டாக இருக்கும். இது வந்து தூசி இல்லைங்க, அழுக்கு. அவ்வளோதான்.
பெட்ஷீட்லாம் வந்துட்டு மிஷின்லேருந்து எடுத்தாச்சுங்க. எடுத்து மேலே போயிட்டு காய போட்டு வந்துடலாம். எல்லாம் மேலே தான் விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. ஷோ ஹாய் பப்பு, ஹாய் டூடல். பெட்ஷீட் ஃபுல்லாமே இந்த கார்னராக போட்டாச்சு. இது வேற ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க முன்னாடி வந்துட்டு. இது வேற போட்டுருக்குறாங்க. கொஞ்சம் வெயிலுக்காக வந்துட்டு இந்த கேப் போட்டுருக்குறாங்க, வெயில் வேணுமேன்னு சொல்லிட்டு. பாப்பு வாங்க போலாமா? துணியுமே துவைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. துணியெல்லாம் அலாசி வச்சிருங்க, ட்ரையரில் போட்டுடலாம். அப்போ பெட்ஷீட் போட்டு 1 மணி நேரம் ஆச்சுங்க. எப்பவுமே வந்துட்டு ஒன்ஸ் 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் போடணும். பெட்ஷீட்லாம் போட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு விட்டுறலாம். ட்ரை ஆகிடுச்சா நமக்கு சீக்கிரம் காஞ்சிடுங்க. சரியா? ட்ரை அண்ட் ஸ்பின்னுங்க. நமக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு பிழிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் லைட் இருந்தாங்க இருக்கும், நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் ட்ரையர் தான் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் வந்துட்டு இந்த பாலாடை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுறேங்க. அதனால் வந்துட்டு எடுத்து வச்சேன். வந்து நமக்கு டக்குன்னு காஞ்சிருங்க. அவ்வளோக்கா நமக்கு டைம் எல்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் 5 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். அதுதான் அவ்வளோதான். ஒரு வாஷிங் மிஷினில் வந்து முடிஞ்சிருச்சுங்க துணி. காய போடணும். இருக்கிற துணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து காய போடணும். துணியுமே மடிச்சாச்சுங்க, எடுத்து வச்சதை. இதில் வந்துட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். பேக் வந்துட்டு எம்டியாக இருக்குது. இதை வந்து ஃபில் பண்ணுவோம். இதை மடித்து வச்சதால் என்னென்ன நீடு இருக்கோ அதை மட்டும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் டாப்புங்க, ஒரு 4 டாப்பு, அப்புறம் ஒரே ஒரு சுடி. இதெல்லாம் நைட்டிங்க. நைட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நைட் ட்ரெஸ்ஸாக போட்டு சுற்றிட்டு இருப்பேன். அதில் வந்துட்டு இந்த ரோ ஃபுல்லாக வந்துட்டு நைட் ட்ரெஸ், இப்போ என்னோட திங்ஸ் எடுத்து வச்சிடலாம். இங்கே ஃபுல்லாக அந்த லெக்கின் ஐட்டம் இருக்குங்க. லெக்கின் ஐட்டம் வச்சுட்டு அங்கே ஃபுல்லாக பாப்பாவோடது. ஓரளவுக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. ஓகே தான். இன்னும் கொஞ்சம் மட்டும் டவல் வைக்கணும். நவீன் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் பேக் பண்ணணும். ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சாச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பாடு தாங்க கொடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் வந்து பூண்டு ஒரு 4 எடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சுங்க. அதையும் வந்துட்டு பாப்பா சாப்பாடு கூடவே வந்துட்டு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக ஃபுல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டுடணும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளுங்க, அளவா. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூளுங்க, கொஞ்சோண்டு மல்லித்தூள், நெய் சும்மா அளவா. சும்மா கொஞ்சோண்டுங்க, கொஞ்சோண்டு வந்துட்டு பெப்பர். வெண்டைக்காய் வந்து ஓரளவு வெந்துருச்சுங்க. இது கூட வந்து நம்ம சாதம் போட்டுக்கணும். கொஞ்சம் குழன்னு தாங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. ஏன்னா என் பாப்பா வந்து காரமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்க. காரம்னாலே வந்துட்டு முதல்ல இருந்தே கொடுக்காம விட்டாச்சா, காரத்தை பார்த்தாலே அலறாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. இதே தான் ப்ரொசீஜர் இதாங்க. இதில் வந்துட்டு ஒரு நாள் வெண்டைக்காய், ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் கேரட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு காயாக வந்துட்டு ஆட் பண்ணி மதியத்துக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கணும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காரம் எல்லாம் ஊட்டி பழக்கிடுங்க. அது மாதிரி நார்மலாகவும் ஊட்டி பழக்கிடுங்க. சில பசங்க வந்து மிக்சியில் போட்டு தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காமல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காரெல்லாம் ஊட்டி பழக்கணும். இதனால் என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். பாப்புக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இதுதான் பாப்பாவின் சாப்பாடு. பாப்பு வந்து குளிக்கணுங்க. ஸோ குளிக்க வச்சா சாப்பாடு ஊட்டணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். சூடு அப்படியே இருக்கும் நமக்கு ஆறாமல். மேடம் என்ன பண்ணுறீங்க பாப்பு? மேடம் பாப்பு பாப்பு பாப்புக்கு தூக்கம் வந்துடுச்சு. நல்லா தூங்கலாமா? குளிக்கணுங்க, தண்ணி போட்டுக்கிறேன், குளிச்சுட்டு தூங்கலாம். பாப்பு குளிச்சாச்சா? மேக்கப் போட்டாங்க. சாப்பிட்லாமா? பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு? வெண்டைக்காய். பாப்பாவோட சாப்பாடு எங்க? இதோ வெண்டைக்காய் சாப்பாடு. சாப்பிட்லாமா தங்கம்? ஓகே ரெடி. பாப்பு வந்து தூங்கிட்டாங்க. பயபிள்ளைய தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டங்க. நம்ம வந்துட்டு பாப்பு தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே வீடை தொடச்சி முடிச்சிடும். வீடு துடைக்க வேணான்னு தாங்க பார்த்தேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப நேற்று ஃபுல்லாக சமையல் பண்ணதான் ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அதனால் வந்துட்டு கழுவி தொடச்சிடலாம் வீட்டை. என்னடா ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரம் படுத்தாச்சுங்க. பாப்பா தூங்கினாங்க இல்லைங்களா? காலையில் எழுந்ததுலேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்தாச்சுங்க. மணி வந்து 4 ஆகுதுங்க. 4 ஆயிடுச்சு. 4:07 ஆயிடுச்சு. பாப்பா வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திருக்கிறதுக்குள்ளே நாம் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி காய்ச்சி வச்சிடலாம். காய்ச்சி வச்சுட்டு வச்சுக்கோங்க. பாப்பா எழுந்தோன்னு வந்து கொடுத்துருவோம். அதுக்கு தான் சத்து மாவு கஞ்சி காய்ச்சி போகிறோம். சத்து மாவு கொஞ்சம் சளிச்சுக்கலாங்க. ரொம்ப அந்த கவர்மெண்டில் கொடுத்தது தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய அந்த பிசுறுலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோவுமே நமக்கு வேஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சோன்னா கட்டியாகாமல் இருக்கும். கொதிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் சேர்த்தே ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கணுங்க. பால் கொஞ்சோடு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டு போட்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. சூடு வந்து அப்படியே இருக்கும் நமக்கு வந்துட்டு. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க சூடும் அப்படியே இருக்கும். நமக்கு வந்து அந்த எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் எந்த ஒரு இதில் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமோ அதே ஒரு பதத்துலேயே இருக்குங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், வீட்டு வேலைன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பீட்ரூட்டு கடலை மாவு தாங்க. இது வந்து ஒரு 5-6 டேஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேன். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே. ஊருக்கு போகிறோம் இல்லைங்களா? அங்கே போய் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு. ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, க்ளோவாக இருக்கா. அதனால் வந்துட்டு இதை டெய்லியுமே அப்ளை பண்ணுறேன். சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே காஞ்சிருங்க. அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண நல்லா இருக்குங்க. அதனால் அப்ளை பண்ணுவோம். பாப்பு எழுந்தாச்சு. நான் சொன்னேனுங்களா கரெக்டாக அதே மாதிரி வந்துட்டு அரை மணி நேரத்தில் 4:30க்கெலாம் எழுந்தாச்சு பாப்பு. தண்ணி சாப்பிடலாமா? அம்மா என்ன தங்க போட்டிருக்குறான்? தொட்டுலேயும் மேடம் உச்சா போயிட்டாங்க. போதுமா? அவ்வளோதாங்க. ஓகே தான். என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் க்ளோ தெரியுதுங்க. எனக்கு என் ஃபேஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயங்க, நான் முதல்ல இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி கடலை மாவோ பாசிப்பருப்போ இல்லை இந்த பால் ஆடை இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இந்த ஃபேஸ் வந்துட்டு ஃபேஸ் பேக் போட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு டவலை வச்சு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஸ்கின்னுக்கு நமக்கு தெரியாமல் உள்ளெல்லாம் வந்துட்டு நிறைய அழுக்கு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் அப்ளை பண்ணாதான் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகும். நம்ம வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பீட்ரூட் போடுறது இந்த பாலாடை சம்திங் கடலமாவெல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து நமக்கு வந்து ஸ்கின்குள்ளே போயிடும். அது நமக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட்
லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டவல்ஸ் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டீ எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நவீன உங்களுமே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ டீ வச்சு சாப்பிட்டாச்சு. மணி வந்துட்டு 6:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. குழம்பு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 9:30 தாங்க, 9:30 9:15 தாங்க. அதனால் வந்துட்டு பொறுமையாக கிளம்பிக்கலாம். பஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டைம் இல்லைங்களா, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஏசி பஸ் தாங்க புக் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்க தெரியல. ஏற்கனவே பாப்பாவுக்கு எனக்கு வந்து ஏற்கனவே கோல்டாக இருக்குது. இதில் வந்துட்டு ஏசியில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியலை. பஸ் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் யோசிக்கவே இல்லை, அசால்ட்டாக இருந்துட்டோம். சரி பொறுமையாக புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா பஸ்ஸே கிடைக்கலங்க. கிறிஸ்மஸ் லீவு ப்ளஸ் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஊருக்கு போவாங்க. எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஒரே பஸ்ஸு கிடச்சிச்சுங்க. அது போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. பூஜையை போடுவோமா? தியாக்காவா? தியாக்கா எதுக்கு? பொட்டு வாங்கிக்கோங்க. ஆபரவா அவ்வளோத்தா. கொஞ்சோண்டு தக்காளி சட்னி இருக்குங்க. அது சாம்பார் வந்து நேற்று வச்சது சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் ரசம் ரைஸ் வச்சிருக்கிறேங்க. அப்புறம் மதியம் வச்ச சாப்பாடு வேறு கொஞ்சம் இருக்குது. இதாங்க லஞ்சு. காயெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்துறான்னு சொல்லிட்டுங்க. கருவேப்பிலை, தேங்காய், தக்காளி, பச்சை மிளகா இருக்குது. இங்கே வச்சா வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்ப நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அவங்க வீட்டில் இருக்கிறது வந்துட்டு நம்ம கொடுத்துருவாங்க. ஊருக்கு போகிறப்ப நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். செம்ம குளிராக இருக்கும். உள்ளே போக போக நம்ம ட்ராக் போட்டால் நம்ம கொஞ்சம் குளிராது. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸ்வெட்டர் எல்லாமே போடணுங்க. ஏன்னா ஏசி பஸ்ஸாக, அதனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போகணும். எல்லாமே க்ளீன் விட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி. பப்பு போகலாமா? கீழே போங்க. பார்த்து இறங்குங்க. துருக்கு பாய் சொல்லுங்க. பாய். ஓகே சொல்லுங்க. கோயம்பேடு ரீச் ஆகிட்டோங்க. முன்னாடி வந்து செம்ம டிராஃபிக். 9:15 பஸ்ஸு. ஒரு அரை மணி நேரத்தில் வந்து கோயம்பேடு ரீச் ஆயாச்சு. ஃபாஸ்ட்டாக டிராஃபிக்கே இல்லை. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஈஸியாக வந்துட்டோம். குள்ளே வந்தாச்சு. ஹே பப்பு ஓடு. சீட் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்டுக்கு மேலே டபுள். இந்த பக்கம் பப்பு நம்ம டபுள் இது மேலே ஏறுவோமா? சீட்டே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. திரும்புறப்பெல்லாம் வந்து பயமாக இருக்கும். மேலே சீட்டு டாப்பில் வந்துட்டு அதுவும் லாஸ்ட்டுங்க. பஸ்ஸே கிடைக்கலங்க. லாஸ்ட்டு சீட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. 1050 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 2 ஃபோனு, ஹேங்கரு, பவர் பேங்க், சார்ஜர் தானே அது, சார்ஜரு, ஏசி வந்து யூஎஸ்பி கேபிளா. ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நமக்கும் ஏசிக்கும் செட் ஆகாது. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு ப்ளஸ் வந்துட்டு இங்கேயுமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் கேப் தெரியுது, அதுலேருந்து காற்று வருதுங்க. இது வந்து காலுக்கா? இது வந்து காலுக்குங்க. க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிடுது. இது வந்து காலுக்கு என்னங்க எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பாரு. அப்புறம் இந்த பக்கம் வாட்டர் பாட்டிலு, திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கோ. ஜாலி தான். அப்பா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு போகலாம். என்னப்பா பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்ன தங்கம், பாப்புக்கு பெட்ஷீட் வேணுமா? பாட்டு தாத்தா கூட வீடியோ காலா? ஆயாச்சு. குட் நைட் பாப்பா. குட் நைட்டா? பேம்பஸா? பேம்பஸ் மோஸ்ட்லி போட மாட்டோங்க. ஏசி பஸ்ஸு பயபில் உச்சா போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஈரமாயிரும். அதனால வந்துட்டு ஏன் இப்படிலாம் போட்டு கட்டி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு உள்ளே போட்டு கொடுத்துருக்குறாங்கங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஸ்க்ரீனுக்கு வெளியே போட்டு கொடுத்துட்டாங்க. கண்ணே கூசுது. அதனால் வந்துட்டு இந்த லைட்டை மறைக்கிறதுக்காக தொட்டில் கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கோம். நம்ம நேரம் அப்படி எங்கே போனாலும் நமக்குன்னே ஏதாச்சும் நடக்குதுப்பா. விக்னேஷ் வரான்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல்ஸ் தாங்க புக் பண்ணிகிட்டு இருந்தோம். சென்னை டு கம்பம்.
காம்ப்ளிமெண்ட்டாக வந்து வாட்டர் பாட்டிலாக கொடுத்துருந்தாங்கங்க. ட்ராவல் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து லேட்டாக தான் வந்தாங்க. பட் சேஃபாக வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ தாங்க புது பஸ் போலங்க, அதனால் சூப்பராக இருந்துச்சு. சார்ஜுமே வந்துட்டு ஃபோன்லாம் சார்ஜ் ஆச்சுங்க. ஒரு சில பஸ்ஸில் வந்துட்டு சார்ஜே ஆகாதுங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. சார்ஜெல்லாம் ஆச்சு, நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு 8:30க்கெலாம் ஊருக்கு வந்தாச்சுங்க. பாப்பு தான் ஆட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ ஆட்டோவில் தான் வந்துட்டு ஊருக்கு போனோம் வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.